Alhamdulillah Rabbil Alamin wassalatu wassalamu ala rasulihil mursalin wa ala alihi wa sahabihi ajma'in. Qala Allah Ta'ala fil Qur'anil Azim wal Furqanil Majid la yadurrukum man dhalla idha ihtadaytum. Wa qala an-nabiy sallallahu alayhi wa sallam adibu awladakum wa ahsinu adabakum inna awladakum hadiyatun alaykum aw kama qala alayhi salatu wassalam. Sadaqallahu maulana al-azim wa sadaqa rasuluhu an-nabiyyul kareem wa nahnu ala dhalika min ash-shahidin wa ash-shakirin walhamdulillahi rabbil alamin. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான நாளிலே நாம் விட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா புனிதமானவர்களாக நமக்கு குழந்தை செல்வங்களை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது குழந்தைகள் என்பவர்கள் அல்லாஹ்வால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அன்பளிப்புகள் என்றார்கள் பெருமானார். ஒரு மனிதன் தன்னுடைய முயற்சியால் குழந்தையை பெறவே முடியாது. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ, எதை நாடுகிறானோ அதைத்தான் அவர்கள் பெற முடியும். எனக்கு ஆண் குழந்தைதான் பிறக்க வேண்டும் என்று ஏற்கப்படுபவர்கள் ஏராளம் உண்டு. ஆனால் அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது. ஒரு சிலர்கள் நினைப்பார்கள் நமக்கு பெண் குழந்தை வேண்டும் என்று நினைக்கிறார்கள், ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பதில்லை. ஒரு சிலர்கள் குழந்தை வேண்டும் என்று நினைக்கிறார்கள், அவர்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் ஆக்கி விடுகிறான். ஆக அல்லாஹ் குழந்தையை கொடுக்கிறான். கொடுப்பது இறைவனுக்கு மட்டும் காசான சொந்தமான தன்மை. அந்த கொடுத்த குழந்தையை நாம் எப்படி வளர்க்கிறோம், அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட குழந்தையை நாம் எப்படி உருவாக்குகிறோம், அன்று எப்படி உருவாக்கினார்கள், இன்றைக்கு நாம் எப்படி உருவாக்குகிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அன்பு மகள் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஈரல் துண்டு பாத்திமா, இந்த பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவினுடைய வீட்டிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் ஒரு நாள் காணக்கூடாத ஒன்றை கண்டார்கள். பெருமானார் பயணம் சென்றிருக்கிற வேளையில் அலி ரலியல்லாஹு தஆலா தனக்கு வந்த கனிமத் பொருட்களில் இருந்து பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவிற்கு 2 வளையங்களை வாங்கி கொடுக்கிறார்கள். வெள்ளி வளையங்கள், வெள்ளி காப்புகளை வாங்கி கொடுக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் பர்தா என்று சொன்னாலே நினைவுக்கு வருவது பாத்திமா தான். பாத்திமா ரலியல்லாஹுவினுடைய வீட்டிலே பர்தா இடுவதற்காக அழகான ஒரு பர்தா துணியையும் வாங்கி கொடுக்கிறார்கள். பெருமானார் பயணங்களை எல்லாம் முடித்துக் கொண்டு வருகிறார்கள். பாத்திமா ரலியல்லாஹு தஆலாவினுடைய வீட்டை பார்க்கிறார்கள். அழகான பர்தா துணி, அற்புதமான துணி, வீட்டினுடைய முகப்பிலே அழகான வண்ணத்திலே காட்சி தருகிறது. உள்ளே சென்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவினுடைய 2 கரங்களிலேயும் காப்புகளை கண்டார்கள். ஒன்றுமே பேசவில்லை பெருமானார், அப்படியே திரும்பி விட்டார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த பார்வைதான், பார்த்த பார்வையிலேயே பெருமானார் திரும்புகிறார்கள். பாத்திமாவுக்கு என்ன ஓட்டங்கள் ஏராளமாக ஓடுகிறது. சொர்க்கத்தின் தலைவி அல்லவா, ஈருலக சென்றனினுடைய பார்வைக்குள் இருக்கிற ரகசியம் என்ன என்று பாத்திமாவுக்கு தெரியும். பாத்திமா ரலியல்லாஹு ஒன்றும் செய்யவில்லை. பெருமானார் சென்றார்கள். தன்னுடைய 2 குழந்தைகளையும் அழைக்கிறார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவை அழைத்து 2 காப்புகளை, ஒருவருடைய கையிலே ஒரு காப்பு, இன்னொருவருடைய கையிலே ஒரு காப்பு, அந்த துணியையும் கலட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு சென்று கொடுத்து விடு என்றார்கள். 2 பேர்களும் பெருமானார் முன்னால் செல்லுகிறார்கள். 2 பேர்களும் இதை வாங்கிக் கொண்டு பெருமானாரிடத்திலே கொண்டு போய் ஒப்படைக்கப்படுகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புரிந்து கொண்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் 2 காப்புகளையும் வாங்கி ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவை தங்களுடைய 2 மடிகளிலும் அமர வைத்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த 2 காப்புகள் இருக்கிற பொழுது, ஹசன் ஹுசைன் என்ற 2 வெள்ளிகள் இருக்கிற பொழுது, 2 தங்கங்கள் இருக்கிற பொழுது, உன்னுடைய தாய்க்கு எதற்கு இந்த
வெள்ளிக்காப்பு என்றார்கள். குழந்தைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒப்பிடுகிறார்கள் பார்த்தீர்களா? வெள்ளிகளை போன்றவர்கள், தங்கத்தை போன்றவர்கள். வெள்ளி ஜொலிக்க வேண்டுமானால் முலாம் வெள்ளி ஜொலிக்க வேண்டுமானால் அதில் இருக்கிற அப்பழுக்குகளை எல்லாம் அகற்ற வேண்டும். தங்கம் பிரகாசத்தை கொடுக்க வேண்டுமானால் புடம் போட்டு எடுக்க வேண்டும். இதை போன்றுதான் குழந்தைகள் பிரகாசமாக மாற வேண்டுமானால், தங்கமாக வெள்ளியாக மாற வேண்டுமானால் அந்த குழந்தைகளுக்கு சில கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டை நாம் ஏற்படுத்த வேண்டும். இது நாம் ஏற்படுத்திய நல்ல மார்க்கம் ஏற்படுத்துகிறது. அவர்களுக்கு என்று சில கட்டுப்பாடுகளும் உண்டு, கடமைகளும் உண்டு. இந்த இரண்டும் இருந்தால் அவர்களுக்கு கண்ணியம் கிடைத்துவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் செய்து காட்டுகிறார்கள். பேட்டிக்காக சென்றார்கள், ஜவுளி கடைக்காரரிடத்திலே சென்றார்கள். உங்களுடைய குழந்தையை எப்படி வளர்க்கப் போகிறீர்கள் என்று கேட்கிற பொழுது அவன் சொல்லுவான், துணிகளை போன்றுதான் என்னுடைய குழந்தையை வளர்ப்பேன் என்பான். காரணம், துணிகளில் தேவையில்லாததை வெட்ட வேண்டும், தேவை உள்ளதை ஒட்ட வேண்டும், அப்பொழுதுதான் சட்டையாக மாறும். இதை போன்றுதான் என்னுடைய குழந்தையை தேவையில்லாத விஷயங்களை வெட்டி தேவை உள்ள விஷயங்களை ஒட்டி குழந்தையை சீராக ஆக்க நான் விரும்புகிறேன் என்கிறார். விவசாயிகளிடத்திலே சென்று உன்னுடைய குழந்தையை எப்படி வளர்ப்பாய் என்று கேட்க, நான் விவசாயத்தை போட்டு வளர்ப்பேன் என்கிறார். வித்துக்களை போட்டதோடு மட்டுமல்லாமல் உரங்களை அங்கே கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் புற்களை எல்லாம் அகற்ற வேண்டும். புற்களை அகற்ற வேண்டும். புல்லும் நெல்லும் சேர்ந்து விளையக்கூடாது. அகற்ற வேண்டிய நீ அகற்றி உரத்தை பாய்ச்சினால் அது சீராக வளரும். இதை போன்றுதான் என்னுடைய குழந்தையை நான் வளர்க்க விரும்புகிறேன் என்கிறார். ஆனால் இஸ்லாமியன் மட்டுமோ, நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் மட்டும் கொடுக்க கூடாததை அந்த குழந்தைக்கு கொடுத்து, கொடுக்க வேண்டியதை அந்த குழந்தைகளிடத்திலிருந்து வெட்டி நாம் அந்த குழந்தையை உருவாக்குகிறோம். அல்லாஹ்வை பற்றி கூட அந்த குழந்தைக்கு நாம் அறிமுகம் செய்வது எப்படி தெரியுமா? ஏதோ அல்லாஹ்வே ஒரு தீவிரவாதியை போன்றுதான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் காட்டிக் கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு சேட்டை அவன் செய்வானே ஆனால் அல்லாஹ் உன்னை நரகத்திலே போட்டு விடுவான். அவனை கொடூரமானவனாகவே காட்டுகிறது இந்த சமுதாயம். ஏதாவது அடம் பிடிக்கிறான், சாப்பிட மறுக்கிறான் என்றால் கூட அந்த சமுதாயம் சொல்லுவது என்ன தெரியுமா? இப்படி சாப்பிடாவிட்டால் அல்லாஹ் தஆலா உன்னை நரகம் வைத்திருக்கிறான், அதிலே தூக்கி போடுவான். அம்மா, நரகம் என்றால் என்ன? அதில் என்ன இருக்கும்? தேள்களும் பாம்புகளும் நட்டுவாக்கடிகளும் நிறைந்திருக்கும். அவனுக்கு ஏற்படுத்துகிற பயத்தை பாருங்கள். ஆனால் அல்லாஹ் எவ்வளவு இன்னொரு பக்கம் திரும்பி பாருங்கள். அல்லாஹ் தன்னை பற்றியே அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிற பொழுது, நான் கஃபூராக இருக்கிறேன், நான் ரஹீமாக இருக்கிறேன், நான் வதூதாக இருக்கிறேன், என்னை விட பிரியப்படக்கூடியவன் அகிலத்தில் யாராவது இருக்க முடியுமா? நான் எவ்வளவு பிரியசாலி தெரியுமா? ஏனடா இப்படி என்னை கொடூரனாக தீவிரவாதியாக சித்தரிக்கிறீர்கள் என்று அல்லாஹ் புலம்புகிறார். இன்றைக்கு சமுதாயம், நம்முடைய சமுதாயம் உள்ள அல்லாஹ்வையே இந்த கோணத்துல தான் காட்டு. நம்முடைய குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வியாக அல்லாஹ்வை கொடுக்கிற பொழுது நாம் சரியாக கொடுத்திருக்கிறோமா? அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அல்லாஹ்வினுடைய இரக்கம் என்ன? 100 தாயை விட அன்பானவன் அல்லாஹ். எப்படி அன்பு பாராட்டுவான் என்று குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலிருந்தே அன்பை கொடுக்க வேண்டிய நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? சஹாபாக்களுடைய வரலாறுகளை எல்லாம் நீங்கள் படித்தால் ஆச்சரியமான வரலாறுகள் ஏராளமாக இருக்கும். காரணம், அவர்கள் பெற்றோர்கள் கொடுத்ததுதான். ஜுபைர் இப்னுல் கிவாம் ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு சஹாபி. ஜுபைர் இப்னுல் கிவாம் மக்கமா நகரத்திலே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொலை செய்வதற்காக எதிரிகள் சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைக்கிறது. 12 வயது சிறுவன் ஜுபைர் இப்னுல் கிவாம் வாளை எடுத்துக்கொண்டு தூக்க முடியாமல் தூக்கிக் கொண்டு மதீனாவிலே போரெல்லாம் கடமையாக்கப்படவில்லை. மக்காவிலே கடமையாக்கப்படாத காலத்திலே மக்காவினுடைய வாழ்க்கையிலே இவன் மட்டும் எடுத்துக்கொண்டு, இந்த ஜுபைர் இப்னுல் கிவாம் 12 வயது சிறுவன் வாளை எடுத்துக்கொண்டு சுற்றி வருகிறார். இதை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், என்னப்பா வாளோடு அலைகிறாயே, என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது, நாயகமே உங்களுக்கு தெரியாதா? பெருமானார் தெரியாததை போன்று கேட்கிறார்கள். என்னப்பா எனக்கு தெரியாதே, என்ன சொல்லுகிறாய்? உங்களை கொள்வதற்காக யாரோ மலைகளை சுற்றிலும் இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். என்னுடைய தாய் எனக்கு இந்த விஷயத்தை சொன்னால், என்னுடைய தாய் வாளை எடுத்து கொடுத்து, அப்படி யாராவது சொன்னால் கொன்று வா, வென்று வா என்று சொல்லி அனுப்பினால், அதனால் தான் நான் சுற்றிக் கொண்டிருக்கிறேன். நாயகமே, நான் உயிரோடு இருக்கிற வரை உங்களை யாரும் தொட முடியாது. சொல்றது யாரு?
12 வயது சிறுவன் சொல்லுவான், நான் உயிரோடு இருக்கிற வரை உங்களை யாரும் தொட முடியாது நாயகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புல்லரித்து விடுகிறது. இந்த சிறுவனுடைய வார்த்தையை கேட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனந்தத்தில் இருக்கிற பொழுது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். அந்த ஜுபைர் இப்னுல் அவாம், ஜுபைர் இப்னுல் கிவாமுக்கும் தாய்க்கும் நீங்கள் சலாம் சொல்லுங்கள் நாயகமே. அதோடு மட்டுமல்லாமல் யாரெல்லாம் ஷஹீதாகிறார்களோ அத்தனை பேர்களுடைய நன்மையும் இவருக்கும் உண்டு என்று சொல்லுங்கள் நாயகம். ஜுபைர் இப்னுல் கிவாமுக்கு உலகத்தில் கியாமத் நாள் வர யாரெல்லாம் ஷஹீதாக்கப்படுகிறார்களோ அத்தனை பேர்களுடைய நன்மையும் அவருக்கு உண்டு. எதனால்? அந்த தாய் ஊட்டிய உரமான வார்த்தையால். அவர் போருக்கு செல்லல, போர்ல ஷஹீதாகல, தாய் வீரத்தை ஊட்டினாள். இன்றைக்கு நம்முடைய தாய் என்ன ஊட்டுகிறாள்? கோடைத்தனத்தை ஊட்டுகிறாள். பூச்சாண்டி வர்றான். இல்லாத கற்பனைகளை மட்டுமே வளமையாக்கி வாழ வைக்கிறாள் தாய் ஆரம்பத்திலேயே. கற்பனைகளிலே, அதனாலதான் அவன் காலம் முழுவதும் கற்பனையில வளம் வருகிறான். நிறைய நம்ம சமுதாயத்திற்கு கற்பனை வளம் அதிகமாக இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், பிறந்ததிலிருந்தே கற்பனை தான் ஊட்டப்படுகிறது. பூச்சாண்டி வர்றான், அவன் வர்றான், இவன் வர்றான். வீரமான வரலாறுகளை சொல்ல வேண்டும் அல்லவா? இஸ்லாத்தினுடைய வரலாறுகளை சொல்ல வேண்டும் அல்லவா? சஹாபாக்களுடைய காலத்தில் எப்படி வாழ்ந்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உருவாக்குகிறார்கள், பெருமானாரே சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு சிறுவருடைய வரலாற்றை பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த சிறுவரால் ஒரு சமுதாயமே இஸ்லாத்தை ஏற்றது என்று சொன்னார்கள். பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் நடந்த வரலாறு. ஒரு சிறுவர், அறிவு கூர்மையான சிறுவர். இன்றைக்கு இருக்கிற எல்லா சிறுவர்களுமே அப்படித்தான் இருக்கிறார். ரொம்ப அறிவு கூர்மையான சிறுவர்கள். பள்ளி அறைக்கு சென்றால் ஆசிரியரையே மட்டம் தட்டுகிற அளவிற்கு கூர்மையான அறிவு படைத்தவர்களை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். அந்த அளவிற்கு அறிவான சிறுவர்கள். இதை போன்ற அறிவான சிறுவன் அன்றைக்கு ஒருவன் காண கிடைக்கிறான். அந்த ஒரு சிறுவரை சாகிர், சூனியக்காரன் நினைக்கிறான், இவனை வைத்து நாம் இறக்கப் போகிறோம், சூனியத்தை எல்லாம் கற்றுக் கொடுக்கலாம், ஜாது வேலை எல்லாத்தையும் இவனுக்கு கற்றுக் கொடுக்கலாம். பெற்றோரிடத்திலே சென்று நான் இறக்கப் போகிறேன், இந்த சிறுவனை என்னிடத்திலே அனுப்பி வையுங்கள், நான் அனைத்து ஜாது வேலையையும் இவருக்கு கற்றுக் கொடுக்கிறேன். இந்த சிறுவன் செல்லுகிறான். செல்லுகிற பொழுது ஒரு இறைநேசர், ஒரு ஷேக் அழைக்கிறார். நீ இங்கே வந்திருப்பா, உனக்கு நான் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறேன், இறைவனை பற்றி கற்றுக் கொடுக்கிறேன், இறைவனின் தன்மைகளை பற்றி கற்றுக் கொடுக்கிறேன். சிறுவன் யோசிக்கிறான், ஷேக்கிடத்திலே செல்லுகிறான். ஆனால் வீட்டுக்கு வந்து சொல்லுவான், நான் ஜாதுவிடத்தில் இருந்துதான் வருகிறேன் என்று. இப்படியே பல நாட்கள் ஓடுகிறது. ஜாது வந்து கேட்கிறார், பையனை அனுப்புகிறேன் என்று சொன்னீர்கள், ஆனால் இதுவரை பையன் வரவே இல்லை. பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள், இத்தனை நாள் உங்களிடத்திலே தான் வந்து வந்து போய் கொண்டிருக்கிறார். குழப்பமான சூழல். கடைசியிலே பெற்றோர்களுக்கு தெரிகிறது, பையன் நாம் சொன்னவரிடத்திலே செல்லவில்லை, ஷேக்கிடத்திலே சென்று கொண்டிருக்கிறான், செல்லக்கூடாதவரிடத்திலே சென்று கொண்டிருக்கிறான் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். பையனை திட்டுகிறார்கள், நீ ஜாதுவிடத்திலே செல் என்று சொல்லுகிறார்கள். பையன் மறுக்கிறான். இந்த காலத்திலே ஒரு வன விலங்கு ஊருக்குள்ளே வருகிறது, கிராமத்துக்குள்ளே வருகிறது. இந்த வனவிலங்கு மற்றவர்களுக்கு, மக்களுக்கு தொல்லை கொடுத்துக் கொண்டே இருக்கிறது. இதை அகற்ற வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள். யாரும் முன்வரவில்லை. இதைத்தான் சாதகமாக இவன் பயன்படுத்துகிறான். ஒரு கல்லை எடுத்து இறைவனின் மீது ஆணையாக சொல்லுகிறேன், நான் செல்லக்கூடிய ஷேக் உண்மையாளராக இருந்தால் இதன் மூலமாக அதை அழித்து விடு இறைவா என்று சொல்லி கல்லை எடுத்து எறிகிறான். அந்த மிருகம் அழிந்து விடுகிறது. இதை பார்த்த மக்களுக்கு ஆச்சரியம். இவன் சென்றது உண்மையான ஷேக் தான். பெற்றோருக்கும் ஆச்சரியம் ஏற்படுகிறது. கடைசியிலே அந்த சிறுவனுக்கு அல்லாஹ் வழங்கிய பெரிய பரிசு என்ன தெரியுமா? எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் அவன் ஓதி ஊதினால் குணமாகிவிடும். இதை செய்கிறான் இந்த சிறுவன். நோயாளிகள் எல்லாம் வந்து குவிகிறார்கள். இது ஹதீஸிலே இடம்பெற்றிருக்கிற வரலாறு. நோயாளிகள் எல்லாம் வந்து குவிகிறார்கள். இவன் ஓதி பார்க்கிறான், நிவாரணம் கிடைக்கிறது. இந்த விஷயம் அரசனுக்கு தெரிகிறது. அரசன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அட ரப்புக்கும் லாலா, நான் தான் ரப்பு என்று சொல்லக்கூடியவன். அவன் அந்த சிறுவனை அழைக்கிறான். சிறுவனிடத்திலே கேட்கிறான், உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்கிறான். சிறுவன் சொன்னான், என்னுடைய ரப்பு அல்லாஹ். ரப்பு அல்லாஹ்வா? நான் இருக்கிற பொழுது எப்படி அல்லாஹ் இருக்க முடியும்? இவனை அழையுங்கள், அழைத்து செல்லுங்கள், மலையிலிருந்து கீழே தள்ளுங்கள். மலையிலிருந்து சிறுவனை கீழே தள்ளப்படுகிறது. அவன் உயிரோடு தான் இருக்கிறான். பிஸ்மில்லா என்று சொல்லி கீழே குதிக்கிறான். அவனுக்கு எந்த விதமான அழிவும் ஏற்படவில்லை. இது அரசனுக்கு தெரிகிறது. இவனை இழுத்து வாருங்கள், கடலிலே சென்று தள்ளுங்கள். கடலிலே தள்ளப்படுகிறது. அழிக்க முடியவில்லை. அழிப்பதற்கான எந்த விதமான பாதைகளும்
அரசனுக்கு தெரியவில்லை. எங்கு அழிக்க நினைத்தாலும், நெருப்பை மூட்டி அழிக்க நினைத்தாலும் நெருப்பு அவனை சுட மறுக்கிறது. ஆச்சரியப்படுகிறான் அரசன். கடைசியிலே அந்த சிறுவனே சொல்லுகிறான், என்னை அழிப்பதற்கு ஒரே ஒரு பாதைதான் இருக்கிறது, ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என்ன தெரியுமா? பிஸ்மில்லா சொல்லி அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு நான் அம்பு விடுகிறேன் என்று சொல்லுங்கள். அந்த அம்பு என்னின் மீது பட்டால் நான் அழிந்து விடுவேன். அரசன் அதை போன்று பிஸ்மில்லா சொல்லி அம்பை விடுகிறான். அம்பு அழிக்கிறது. பிஸ்மில்லாவை இவன் சொன்ன காரணத்தினால் அரசன் அந்த சமுதாயமே இஸ்லாத்தை தழுவியது. ஒரு சிறுவன் தன்னுடைய உயிரை கொடுத்து ஒரு சமுதாயத்தை இஸ்லாமாக்கி இருக்கிறான். இதை போன்றுதான் சிறுவர்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இஸ்லாம் வளர வேண்டும், இஸ்லாம் ஓக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உயிரை கொடுப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்று சிறுவர்களுக்கு உபதேசம் அளிக்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப அந்த சிறுவர்கள் எப்படி இருந்தார்கள்? இன்றைக்கு நம்முடைய சிறுவர்கள் இஸ்லாமியர்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்கிறார்களா? சமுதாய வழிகாட்டிகளாக சிறுவர்கள் இளைஞர்கள் இருக்கிறார்களா? சிறுவர்கள் இருக்கிறார்களா? எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலம் எப்படிப்பட்ட காலம்? அதற்கு அடுத்துள்ள காலத்தை பாருங்கள். அதிலே இருந்த சிறுவர்கள் எப்படி இருந்தார்கள்? சஹாபாக்களுடைய காலத்திலே சிறுவர்கள் எப்படி இருந்தார்கள்? உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்பொழுதுமே நாட்டை வலம் வருகிற பழக்கம் உண்டு. உமருக்கு வலம் வருகிற பொழுது ஒரே ஒரு குழந்தை மட்டும் அழுது கொண்டே இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா தாயை போய் கண்டிக்கிறார்கள். என்ன குழந்தை அழுது கொண்டிருக்கிறது? நீ அந்த குழந்தையை அழுகையிலிருந்து காப்பாற்ற வேண்டாமா? குழந்தையின் அழுகையை அகற்ற வேண்டாமா? சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். மறு ரோந்து வருகிற பொழுதும் அந்த குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அருமை தோழர் உமர் ரலியல்லாஹு மீண்டும் கண்டிக்கிறார்கள். மூன்றாவது முறையாக வருகிற பொழுது மூன்றாவது முறையும் அழுகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு எழுகிறது கோபம். பொதுவாகவே உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு முறை சொல்லி இரண்டாவது முறை நடந்தாலே உமர் ரலியல்லாஹுவினுடைய ரத்தம் கொதிக்க ஆரம்பித்துவிடும். மூன்றாவது முறையும் அழுகையை கேட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா கொதித்து போய் எழுகிறார். என்ன தாயே, உனக்கு இரக்கம் இல்லையா? குழந்தையை என்ன இவ்வாறு நடத்தி கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிற பொழுது அழுத குரலோடு அந்த தாய் சொன்னால், பசியால் அழுகிறது. உணவு கொடுக்கலாமே. உணவு என்னிடத்திலே இல்லை. நான் பசியாக இருக்கிறேன். என்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்கிற அளவிற்கு கூட உணவு என்னிடத்திலே இல்லை என்று சொல்லுகிற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுது அல்லாஹ்விடத்திலே சஜ்தா செய்கிறார்கள். யா அல்லாஹ், என்னுடைய ஆட்சியிலே இப்படி ஒரு நிலையா? என்னுடைய ஆட்சியிலே ஒரு குழந்தை அழுவதா? அதற்கு காரணம் அந்த தாய் அல்ல, இந்த உமர் தான் அதற்கு காரணம் என்று அவைக்கு சென்றார்கள். எந்தெந்த குழந்தைகள் இருக்கிறதோ அத்தனை குழந்தைகளுக்கும் மாதம் 100 திர்ஹத்தை அனுப்புங்கள் என்றார். ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னா அரசாங்கத்திலிருந்து வசீஃபா கொடுக்கப்படும். ஒவ்வொரு பிறந்த குழந்தைக்கும் ஒரு மாதத்திற்கான செலவு 100 திர்ஹம். உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா காரணம், எந்த குழந்தையும் கஷ்டப்பட்டு விடக்கூடாது. அந்த குழந்தையினுடைய ஆரம்பம் முதல் அந்த குழந்தை சீராக ஆக வேண்டும். அப்பொழுதுதான் சஹாபாக்கள் சிலர் கேட்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலாவிடத்திலே எதற்காக வேண்டி நீங்கள் இப்படி ஏற்படுத்தினீர்கள் என்கிற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்ன பதில் என்ன தெரியுமா? அந்த குழந்தை ஆரோக்கியமாக வளர்ந்தால்தான் இஸ்லாத்தை ஆரோக்கியமாக அது பரத்த முடியும் என்று சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அதற்கு பொறுப்பு அரசாங்கத்திடத்திலிருந்து எடுத்துக் கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது? இஸ்லாமிய நாடுகளின் நிலைமை எப்படி இருக்கிறது? இஸ்லாமிய நாட்டிலே எத்தனையோ குழந்தைகள் சீரழிந்து போயிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமியர்களாக இருக்கிற நாம், உமரின் சிந்தனை நமக்கு வந்திருக்கிறதா? எந்த குழந்தையாவது காக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா? நம்முடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலே ஏழை ஒருவன் படிக்க வசதி இல்லாமல் இருப்பான். ஆனால் அந்த சிறுவனுக்கு அறிவிருக்கும், படிக்கிற பொறுப்பை யார் கொடுத்திருக்கிறார்கள்? எத்தனையோ சிறுவர்கள் இன்றைக்கு படிக்க முடியும், அறிவு இருக்கும், மார்க் நிறைய இருக்கிறது. அதே நேரத்திலே அந்த சிறுவர்களுக்கு உதவுவதற்கு ஆள் இல்லை, சொந்த பந்தங்களே இல்லை. எத்தனையோ இயக்கங்கள் உருவாகி இருக்கிறது உதவி செய்வதற்கு. அந்த இயக்கங்களை அணுகக்கூட அந்த சிறுவர்களுக்கு தெரிவதில்லை, தெரிந்தவர்களும் காட்டுவதில்லை. ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா எப்படி நடந்து காட்டினார்கள்? சரி, மார்க்கப்பட்டில இந்த குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள்? இதையாவது எண்ணி பாருங்கள். மார்க்கப்பட்டில குர்ஆனையாவது இந்த குழந்தைக்கு ஓத வச்சிருக்கிறோமா? குர்ஆனினுடைய கல்வியை கொடுத்திருக்கிறோமா? உலக கல்வியையும் கொடுக்கிறது இல்ல. குர்ஆனையாவது அந்த குழந்தைகளுக்கு நாம் கொடுத்திருக்கிறோமா? அந்த குர்ஆனை பெறுவதற்காக சிறுவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். அல்லாமா முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய மாணவர் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹினுடைய அவையிலே எப்பொழுதும் 40 பேர்கள் இருப்பார்கள். பெரும் உலமாக்கள் 40 பேர்களும் சேர்ந்துதான்
மசாயில்களை உற்பத்தி செய்வார்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் மட்டும் கொடுத்த மசாயில்கள் 36 லட்சம் மசாயில்களை இந்த சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிறார். வாழ்ந்த காலத்தில் 36 லட்சம் மசாயில்கள். இன்றைக்கு நாம் சர்வசாதாரணமாக மசாயில்களை பார்த்து தெரிந்து கொள்கிறோம். ஆனால் 36 லட்சம் மசாயில்களை கொடுத்த அந்த அபூ ஹனீஃபாவினுடைய அவையிலே 40 பேர்கள் இருப்பார்கள். அதுல ஒருவர் தான் முகமது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். முகமது ரஹ்மத்துல்லாஹ் அவைக்கு சென்று அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், நானும் உங்களது அவையிலே இருக்கலாமா என்று கேட்கிற பொழுது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார்கள், ஹாஃபிதுல் குர்ஆனாக இருந்தால் இருக்கலாம், குர்ஆனை மனனம் செய்தவராக இருந்தால் அவையிலே இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். இவர் குர்ஆனை மனனம் செய்யவில்லை. சென்றார்கள். 7 நாட்கள். வரலாறுகளை புரட்டுங்கள். 7 நாட்கள் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மறுபடியும் அவைக்கு வருகிறார்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், நான் ஹாஃபில் ஆகிவிட்டேன். 7 நாட்களிலே குர்ஆனை மனனம் செய்துவிட்டு உள்ளே நுழைகிறார்கள். வயது எத்தனை என்று நினைக்கிறீர்கள்? 11 வயது. 11 வயதிலே 7 நாட்களிலே ஹாஃபிதுல் குர்ஆனாக ஆன பெருமை இதுவரை அகிலத்தில் யாருக்குமே கிடைக்கவில்லை. அந்த வாக்கியம் இப்னு லப்பான் இப்னு முக்ரி இடத்திலே ஓதிய மாணவர் 5 வயதிலே ஹாஃபிதுல் குர்ஆன், 5 வயசுல ஹாஃபிதுல் குர்ஆனாக. இன்னைக்கு 5 வயசுல அலிஃபேத்தை அட்டைய கையில கொடுத்திருக்கிறோமா நம்முடைய குழந்தைகளுக்கு? 50 வயது ஆனவருக்கு அலிஃபே தெரியவில்லை. அல்லாஹ்விடத்திலே காரணம் சொல்ல முடியாது. அல்லாஹ் படைத்ததின் நோக்கமே இறைவனை வணங்க வேண்டும், அல் குர்ஆனை பார்க்க வேண்டும், அல் குர்ஆனை ஓத வேண்டும். கலாமுல்லாஹ், அது முஅ்ஜிஸா, அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அருள் வேதம் முஅ்ஜிஸா, மொபைல் முஅ்ஜிஸா, நடமாடும் முஅ்ஜிஸா. அதையே எங்களுக்கு ஓதத் தெரியவில்லை என்று அல்லாஹ்விடத்தில் எந்த முகத்தோடு சொல்வது? சொல்வதற்கு ஒரு முகம் வேண்டும் அல்லவா? 5 வயசுல ஹாஃபிஸ். இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அரபியிலே சொல்லுவார்கள், கல்லை உடைத்தாலும் இப்னு ஹஜரின் சொல்லை உடைக்க முடியாது என்று. இப்னு ஹஜர் சொல்ல ஆரம்பித்தால் அந்த சொல்லை உடைப்பதற்கு யாராலும் முடியாது. இவர்கள் 9 வயதிலே ஹாஃபிதுல் குர்ஆன், 7 கிராத்தோடு ஓதுவார்கள். சபஅக்காரி ஹாஃபிதுல் குர்ஆன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அவையிலே வாழ்ந்த ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை நமக்கு வடிவமைத்து கொடுத்தவர்கள் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா. இவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வஃபாத்தின் வேளையிலேயே இவர்களுக்கு வயது 13 14 தான். 16 பெரும் பெரும் சூறாக்களை மனனம் செய்தவர்கள். பெருமானாரை அழைத்து கேட்கிறார்கள், ஸைத் நீ ஓதி காட்டு. ஸைத் ரலியல்லாஹு தஆலா சூரத்துல் காஃபை ஓதி காட்டுகிறார். இன்னொரு ரிவாயத்துல காஃப ஓதி காட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு மெய்மறந்து கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹுவிற்கு துஆ செய்து விட்டு சொன்னார்கள், ஸைதே உனக்கு அல்லாஹ் நினைவாற்றலை அதிகமாக கொடுத்திருக்கிறான், எனவே லத்தீன் மொழியை நீ கற்றுக்கொள் ஸைதே என்று சொன்னார்கள். லத்தீன் மொழியை மொழிபெயர்ப்பு செய்வதற்கு ஆட்கள் கிடையாது. மொழிபெயர்ப்பு செய்யக்கூடியவர்கள் சரியாக செய்கிறார்களா என்றும் எனக்கு தெரியாது. அதனால் நீ கற்றுக்கொள் என்று சொல்லுகிறார்கள். 17 நாட்களிலே அந்த மொழியை எழுத படிக்க கற்றுக்கொண்டார்கள். ஒரு மொழியை எழுத படிக்க 17 நாட்களிலே கற்றுக்கொண்டார்கள் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இதை போன்று யூதர்களிடத்திலே பரஸ்பரம் பரிமாற்றம் நடந்து கொண்டிருந்தது. இவர்கள் கடிதத்தை எழுதுவார்கள், அதற்கு பதில் கடிதம் எழுதுவார்கள். பதில் கடிதம் எழுதுவதற்கும் யூதர்களைத்தான் பெருமானார் பயன்படுத்தினார்கள். பெருமானார் சொன்னார்கள், யூதர்கள் எழுதுகிற கடிதத்திலே எனக்கு நம்பிக்கை கிடையாது, அதனால் யூத மொழியை நீ கற்றுக்கொள் ஸைதே என்று சொல்ல 15 நாட்களிலே யூத பாஷையை எழுத படிக்க கற்றுக்கொண்டவர்கள் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். சிறுவர்களாக இருந்தவர்கள் நல்ல நினைவாற்றலை வளர்த்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் அதை உற்பத்தி செய்திருக்கிறார்களா, அல் குர்ஆனை படித்திருக்கிறார்களா என்பதையாவது நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த உலகத்தையும் கொடுப்பதில்லை, மார்க்கத்தையும் கொடுப்பதில்லை. அதனால்தான் நம்மால் பேர் வச்சிருக்கிறார் கல்லா பெட்டி. கற்காமலேயே கொண்டு போய் அங்க பெட்டியில உட்கார வைக்கிறதுனாலதான் நல்ல பேரா வச்சிருக்கிறான் கல்லா பெட்டி. கல்லாமலேயே கொண்டு போய் அவரை வைத்து அவனுடைய கடையிலேயே விட்டு ஒன்றுக்கும் உதவாதவர்களாக ஆக்கப்பட்டு இன்றைக்கு அந்த குழந்தைகளுடைய நிலை எப்படி இருக்கிறது? நாம் இன்னொரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டுமானால் நாம் கற்றவர்களாக இருந்தால் தானே நம்முடைய சமுதாயத்தை உருவாக்க முடியும். இன்றைக்கு நாம் கற்றவர்களாக இருக்கிறோமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியோடு மட்டும் நிறுத்தவில்லை, ஒழுக்கத்தையும் சேர்த்துக் கொடுங்கள் என்றார்கள். பெருமானார் ஒழுக்கத்தோடு கூடிய கல்வியை இந்த குழந்தைகளுக்கு கொடுங்கள் என்றார்கள். இன்றைக்கு ஒழுக்கத்திலே சீரழிந்தவர்களாக இருப்பது நம்முடைய சமுதாயமாக தான் இருக்கிறது. எங்கும் பாருங்கள், தவறான
செயல் எது நடக்கிறது என்று சொன்னால் அதிகமாக நம்முடைய சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் சிறுவர்கள் இருப்பதை பார்க்கிறோம். அதற்கு காரணம் என்ன? சரியான வளர்ப்பு இல்லை. வரலாறு கூட சொல்லுவார்கள், பழமொழி ஒன்றும் சொல்லுவார்கள், இல்மும் பிலா அதபி, ஒழுக்கமில்லாத கல்வி கசஜரின் பிலா சமர், பழமில்லாத மரத்திற்கு ஒப்பானது. வெறும் கல்வி மட்டும் இருக்கிறது, ஒழுக்கம் இல்லை. இது முள்மரம் மாதிரி, இதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அதனால் வளர்க்கிற பொழுதே ஒழுக்கத்தோடு கூடியவர்களாக போய் சொல்லக்கூடாது அந்த குழந்தை, மோசமான முறையிலே நடக்கக்கூடாது அந்த குழந்தை. காரணம், குழந்தைகள் என்பவர்கள் ஜெராக்ஸ். அத்தா எவ்வளியில் இருக்கிறாரோ அப்படிதான் மகன் இருப்பான். அப்பாவே லஞ்சம் வாங்கிட்டு இருப்பாரு, மகன் விடுவானா? லஞ்சம் வாங்கிய பழக்கப்பட்ட தந்தைக்கு மகன் எப்படி இருப்பான்? மார்க் ஷீட்ல கையெழுத்து வாங்குவதற்காக தந்தை இடத்திலே போய் பார்க்கிறான், அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு. எல்லோரோடும் சேர்ந்து இவரு ஒரு மார்க் ஷீட்டோடு ஒரு 50 ரூபாய் வச்சு இணைச்சு கொடுத்தோன்னு வேகமா வாங்கி கையெழுத்து. நம்முடைய குழந்தைகளின் நிலை வாங்கி வாங்கிய பழக்கம். அதனால அவனும் கொடுத்து பார்க்கிறான். பெற்றோர் இப்படி இருந்தால் குழந்தைகளும் இப்படித்தான் இருப்பார்கள். பொய் சொல்லுகிற பெற்றோராக இருந்தால் குழந்தைகள் கண்டிப்பாக பொய்யை கற்றுக்கொள்கிறார்கள். எனவே குழந்தைகளிடத்திலே பொய் சொல்லாதீர்கள். குழந்தைகளுக்காகவாவது நாம் சீர்திருத்தவாதியாக வாழ வேண்டும். நம்முடைய குழந்தைகள் சீராக வேண்டுமானால் நாம் திருத்தத்தோடு வாழ வேண்டும். இதைத்தான் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா கற்றுக் கொடுக்கிறார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுக்கு மத்தியிலே சண்டை ஏற்படுகிறது, சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் நம்முடைய சகோதரரும் சண்டை போட்டுக் கொண்டால், சிறுவர்கள் 2 பேர்கள் அண்ணன் தம்பி சண்டை போட்டால் நாம் என்ன செய்வோம்? நம்முடைய வீட்டிலே ஒண்ணு அவனை கண்டிப்போம் அல்லது இவனை கண்டிப்போம். அவனை அடிச்சிடலாம் அல்லது இவனை பிடிச்சிடலாம் என்று கண்டிப்போம். அதே நேரத்தில் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? 2 பேர்களையும் அழைத்து 2 மடியிலே அமர வைத்துக் கொண்டு பிபி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா தேம்பி தேம்பி அழுகிறார்கள். சண்டை போட்டது 2 பேர்களும், ஆனால் பாத்திமா அழுது கொண்டிருக்கிறார்கள். 2 பேர்களுமே சேர்ந்து கேட்கிறார்கள், எதற்கம்மா நாங்கள் சண்டை போட நீங்கள் எதற்கு அழுகிறீர்கள் என்று கேட்கிற பொழுது, உங்களால் அல்லாஹ் என்னை நரகத்திற்கு அனுப்பிவிடக் கூடாது என்று சொல்கிறார்கள். உங்களால் அல்லாஹ் என்னை நரகத்திற்கு அனுப்பிவிடக் கூடாது. 2 பேர்களும் சண்டையிடுவதற்கு நீதானே காரணமாக இருந்தாய், பாத்திமா பார்த்துக் கொண்டிருந்தாயே என்று அல்லாஹ் கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன் என்று பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அழுவதை பார்த்ததற்கு பிறகு ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா திரும்பினார்கள். அதற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் கூட மோதல் ஏற்பட்டதே கிடையாது. இன்றைக்கு அந்த உருவாக்கம் நாம் கொடுத்திருக்கிறோமா? கல்வியோடு கூடிய ஒழுக்கத்தை நாம் கொடுத்தால் வரும் காலத்தில் அந்த குழந்தைகள் சிறந்த குழந்தைகளாக ஆகி வாழ்க்கைக்கு வழிகாட்டுவார்கள், சமுதாயம் அத்தனைக்கு வழிகாட்டுவார்கள் என்பதிலே சந்தேகம் கிடையாது. தங்கமாக இருக்கிற குழந்தைகளை, வெள்ளியாக இருக்கிற குழந்தைகளை, துணிகளை கொண்டிருக்கிற குழந்தைகளை, விவசாயத்தை கொண்டிருக்கிற குழந்தைகளை நாம் சரியாக பயன்படுத்தி அந்த குழந்தைகளை உருவாக்க வேண்டும். அத்தகைய உருவாக்கத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாகுரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.